கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயமாம் கிருபை அதில் மகிழ்வேனும் அடிமையா. அதிசயமாம் கிருபை 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 பொழிந்திடுதே கிறிஸ்தேசுவின் நம்பிதே. கிருபை கிருபை பொழிந்திடுதே கிறிஸ்தேசுவின் நம்பிதேயா. அதிசயமாம் கிருபை 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 என்று நாமும் கீர்த்தனம் செய்தே ஆர்ப்பரிப்போம். சிறுபாபேலின் கரம் தளர்ந்திடாமல் கர்த்தாவே நீரே திடப்படுத்தி சியோனை கட்டி வெளிப்படும் நாளில் பூரண கிருபை அளித்திடுவே. அதிசயமாம் கிருபை அதில் மகிழ்வேனும் அடிமையா. அதிசயமாம் கிருபை. Turn your Bibles to 2 Samuel chapter 21 and verse 1. During the reign of David, there was a famine for 3 successive years, so David sought the face of the Lord. The Lord said, "It is on account of Saul and his blood-stained house. It is because he put the Gibeonites to death." 2 சாமுவேல் 21:1. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். தாவீது நாட்கள்ல 3 வருஷம் ஓயாத பஞ்சம் என்று பார்க்கிறோம். National sin can bring national consequences. When David inquired of God, God revealed that the famine was a judgment for Saul's unjust actions against the Gibeonites, a people Israel had sworn to protect under Joshua's covenant. இந்த கிபியோனியரை நான் அழித்து போட மாட்டேன் என்று சொல்லி யோசுவா அவர்களோட உடன்படிக்கை செய்திருப்பார். ஆனால் சவுல் என்ன பண்ணுவான், அந்த உடன்படிக்கையை மீறி கிபியோனியரை கொன்று போட்டதுனால கர்த்தருடைய கோபம் அந்த தேசத்தின் மேலே வந்து 3 வருடம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. Saul's violence broke that covenant and now Israel bore the guilt of his sin. சரி, இதில் நம்ம பார்க்குறோம் 3 வருஷம் பஞ்சம் வந்த உடனே தாவீது என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா, he sought the Lord first. In seasons of difficulty, turn to God in prayer instead of depending on human reasoning. 3 வருஷம் பஞ்சம் வருது அப்படின்ன உடனே இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி கிளைமேட்டை பற்றி அந்த காரியங்களை யோசிக்காமல் தாவீது என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே ஏதாவது எங்ககிட்ட குறைகள் இருக்கா, என்னதுனால இந்த பஞ்சம் இந்த தேசத்தில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் இயர் வருது, செகண்ட் இயர் வருது, இது 3வது வருஷமும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அதாவது நின்றுடும் இந்த பஞ்சம் வந்து போயிடும்னு பார்த்தா போகவே இல்லை. அப்போ 3 வருடமாக 3 சக்ஸசிவ் இயர்ஸாக என்ன ஆச்சுன்னா பஞ்சம் நீடித்து கொண்டே இருந்த உடனே தாவீது கேட்குறான், ஆண்டவரே எதனால இந்த காரியம் வருது அப்படின்ன உடனே கர்த்தர் சொல்கிறார், இது வந்து சவுலின் வீட்டார்னால வருது அப்படின்னு. அவன் கிபியோனியரை கொன்று போட்டதுனால இது வருது அப்படின்னு. Value integrity in promises. Keep your word to others, for God honors truth and faithfulness in every covenant. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லும்பொழுது அதில் நம்ம உண்மையாக இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, we will share அப்படின்வாங்க. ஆனால் ஒரு ப்ராஃபிட்டு இதெல்லாம் வரும்பொழுது அவங்களுக்குள்ள அவங்களுடைய டீலிங்ஸில் என்ன ஆகிடும்னா they won't be true to the word. அப்படி இருக்கக்கூடாது. சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் த ஃபேமிலிஸ். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தைங்க மற்ற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நான் வந்து உனக்கு
கீழ்ப்படிவேன்வாங்க, அன்பு கூறுவேன்வாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அதே மாதிரி ஆண்டவரோடு செய்கிற உடன்படிக்கை, ஞானஸ்நானம் என்பது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்வேன், உமக்கு நான் அடங்கி கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி நம்ம உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அதை மீறும் பொழுது அதற்குரிய விளைவுகள், பின் விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதே தான் இந்த சவுல் செத்து போயிட்டாங்க, இருந்தாலும் அந்த ராஜா செத்து போயிட்டாலும் அவன் மீறினதுனால அந்த 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 மீறுதலின் பலன், அந்த விளைவை இப்போ தாவீது அவருடைய ராஜ்யபாரத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. So thirdly what we see is we have to recognize the impact of sin. Our choices can affect families, communities and even future generations. So we have to walk carefully before God. இப்போ சவுல் அந்த பாவத்தை செய்து இறந்து விட்டார். ஆனால் அது என்ன ஆகுன்னா, அதுக்கு பின் வருகிற அடுத்த சந்ததியாரை அது பாதிக்கிறத பார்க்குறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை, இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷன் சந்ததியாரையும் அது பாதிக்கும் என்பதை நாம் அறிந்து நம்முடைய நடைகளை தேவனுக்கு முன்பாக நம்ம காத்துக்கொள்வது முக்கியம். Fourth is we have to lead with humility. Like David, a good leader seeks divine direction and correction rather than defending pride. இப்போ சவுல் பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் மீறி செய்யும் பொழுது அது துணிகரமான காரியமாக மாறிவிடுகிறது. அப்படி இல்லாதபடி தாவீதை போல ஒரு நல்ல தலைவனாக தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி எதனால இது வந்தது என்று சொல்லி அதற்கு பரிகாரத்தை அவன் செய்கிறான். தட்ஸ் வாட் வி see. Restoration comes through repentance. அவன் மனம் திரும்பி அந்த செய்த தப்பிதத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அந்த சவுல் வீட்டாருடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். 8வது வசனம், ஆயாவின் குமார்த்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்றவருடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவிபோசேத்தையும், சவுலின் குமார்த்தியாகிய மேகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதிரியருக்கு பெற்ற அவருடைய 5 குமாரரையும் பிடித்து தூக்கில கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை, ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 21:14 அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டிருக்கிறார். ஸோ ரெஸ்டரேஷன் கம்ஸ் ஆஃப்டர் ரிப்பென்டன்ஸ். நம்ம மனம் திரும்பி செய்ய வேண்டிய அதற்குரிய காரியங்களை தவறு செய்திருந்தாலும் சரி, நம்மளுடைய உடன்படிக்கையில் மீறுதல் பண்ணியிருந்தாலும் சரி. எப்படி சகேயு சொன்னார் இல்லையா, நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன், நான் நாளத்திலேயே திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னான். ஏன்னா he was extracting the more than what he should receive. அதாவது அவரவர்களுக்கு போய் சேர வேண்டிய காரியங்கள் உண்டு, ஆனால் அதற்கு அதிகமாக அநியாயமாக வாங்கப்படும் பொழுது அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். So when wrongs are confessed and made right, God's mercy brings healing and renewal. செபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வழியிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள்னால ஆண்டவரே நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்கள், எங்களை சார்ந்தவர்கள் ஆண்டவரே அப்பா, ஈவன் ஆண்டவரே வருகிற ஆண்டவரே அப்பா பின் சந்ததிக்கும் ஆண்டவரே அந்த காரியங்கள் பாதிப்பை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து எங்களுடைய நடக்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, உடன்படிக்கைக்கு ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட்